வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் த சைக்காலஜி ஆஃப் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நம்மளோட பார்க்கும் திறமை விஷுவல் ஸ்டிமுலேஷனுக்கும் அதற்கு டயட் உண்டு. அதே மாதிரி காதில் கேட்குற செய்திகள் அதற்கு ஏற்ப நாம் நம்மளுடைய ரியாக்ஷன் டு த லிசன்டு மெட்டீரியல் அதற்கும் டயட் உண்டு. அதே மாதிரி பேசுகிற பேச்சுக்கள் நம்ம எப்படி எல்லாம் பேசுகிறோம், நம்மளோட குழுவில் இருக்கிறவங்களோட எப்படி பேசுகிறோம், நம்மளோட நண்பர்களோட எப்படி பேசுகிறோம், நம்மளோட தாய் தகப்பன்கிட்ட எப்படி பேசுகிறோம், ஆசிரியர்கிட்ட எப்படி பேசுகிறோம், குருக்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அங்கே ஒரு ஒரு சுவைக்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன உண்டு, டயட் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எல்லாரோடையும் பேசும்பொழுது, அதாவது இனிமையாக பேச வேண்டும், ஸ்பீக் பொலைட்லி, ஸ்பீக் பாசிட்டிவ்லி, ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ராங் மைண்டுன்றது என்ன, மனதில் உறுதி வேண்டும். அதுக்கப்புறம் அதே வார்த்தையில் பாரதியார் கூட என்ன சொல்கிறார், அடுத்த வரி, வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறோம், ஒரு பொருளை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த பயணம் இனிதாக நிறைவேற வேண்டும். நாம் எதை நோக்கி பயணித்தோமோ அந்த பயணம் சிறப்பாக நடந்து முடிய வேண்டும். எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது நமக்கு கைக்கு கிட்ட வேண்டும். நம்ம அதை கண்டுகளித்து இன்புற வேண்டும். ஆனால் கண்டுகளித்து இன்புற வேண்டும் சொன்னால் அது இயற்கை காட்சிகளாக இருக்கும். ஆனால் அதுவே கண்டுகளித்து இன்புறுவது போக அது அடைந்து பயனுற்று இன்புற வேண்டும் அப்படின்னா அது ஒரு சாமானாக இருக்கும், கமாடிட்டியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ வெதர் இட் இஸ் கமாடிட்டி ஆர் வேறு எதாவது இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்வதாக இருந்தாலும் அவை நமக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதுபோல் மனதில் உருவி வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது செய்யக்கூடிய செயல்களுக்கு திறமையாக செய்ய வேண்டும் என்றால் அது உறுதியுடன் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு என்ன தெரியுமா, லெத்தார்ஜிக் மைண்ட் செட்டோட ஒரு வேலையை நம்ம துவங்குறோம். அதுபோல் அதில் ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்குது, வி டசன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட் இன் டைம் அப்படின்லாம் நினச்சிட்டா அது ஏற்புடையதே அன்று. அப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்குது, அந்த பழக்கங்கள் ஏற்புடையது அன்று. ஏன்னு சொன்னால் தட் ஹேபிட்ஸ் ஆட் டு பி எஸ்சூட் எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் கேட்டால், ஒரு நேரத்தில் ஒரு வயது தாண்டிடுத்து சில விஷயங்கள்லாம் அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ஸ்கூல் போகிற பசங்க, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, இல்லாட்டி போனால் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய இக்னரன்ஸ் இருக்கும், தெரியாத விஷயங்கள் இருக்கும், அது ஏற்புடையது. ஏன்னா ஓவர் த பீரியட் இப்போ 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க, இல்லை 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ளே நிறைய அந்த ஸ்கூலுக்கு தேவையான செய்திகளும் அங்கே இருக்கிற டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர், கிளாஸ் ரூமில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் அவங்க சிறப்பாக செய்திடுவாங்க. அப்படி ஏதும் குறைபாடு இருந்தாலும் ஓவர் த பீரியட் ஒரு மாதமும் இருக்கிற அந்த அசஸ்மெண்ட்டில் அவங்க தன்னை என்ன பண்ணுவாங்க, சிறப்புப்படுத்திக்க முடியும். ஆனால் இதுவே ஒரு வளர்ந்துட்டாங்க, 30 வயசு தாண்டிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு ப்ரைமரி திங்ஸே தெரியல, பெரியவங்களோட எப்படி மரியாதையை பேசுறதுன்னு தெரியல, அப்புறம் சாமி எப்படி கும்பிடுறதுன்னு தெரியல, சரி வீட்டு வேலைகளை சரியாக செய்ய தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்காது. இதில் ப்ரெசென்ட் சினாரியோவில் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, சில குணாதிசயங்கள் இல்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாத குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற பிஹேவியரில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறதே இல்லை. யார் கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு என்ன பண்ணல, தே ஆர் என்ன தெரியுமா, ஒரு அனிமாசிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சீனில் அவங்கள பார்த்து இது ஒரு இல்லை அசிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லித்தராங்க. இல்லை, ஏன்னு சொன்னால் ஒரு ரோல் டிஃபைனிங்னு நம்ம உளவியலில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரோல் டிஃபைனிங், ரோல் எக்ஸிக்யூட்டிங், அப்புறம் ரோல் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரோல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்பொழுது அந்த வயதுக்கேற்ப ரோல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்ல, அப்போ தானே அது ஏற்புடையது. பிஹேவியரில் கட்டுப்பாடு இருக்கணும், பிஹேவியரில் சிறப்பு இருக்கணும், பிஹேவியரில் கரெக்ஷன் இருந்தால் தான், கரெக்ஷனுக்கு இருந்தால் நல்ல சிறப்பான பழக்க நடத்தைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ரோல் டிஃபைனிங்கில் கூட ரோல் லேர்னிங், வாட் ஹஸ் டு பி டன் அப்படின்னு சொன்னால் அந்த ரோல் நம்ம எடுத்துருக்கிறோம். லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இந்த லைவ் ஈவெண்ட்டில் தவறுகள் வருவதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. தவறுகள் வந்தால் அது லைவ் ஈவெண்ட்டே இல்லை, அங்கே எங்கேயான கட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பாதியில் நிறுத்திடுவாங்க, வேறு ஏதான ஒரு குட்டி மியூசிக் ஒன்று, பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போயிட்டுருக்குறோம். ஆனால் அது இல்லையே, லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ரிஹர்சல் இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி இருக்கணுமோ அந்த நிகழ்வில் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் இட் கோஸ் ஸ்மூத் டெலிகாஸ்டிங் ஷுட் பி தேர். ஸ்மூத் டெலிகாஸ்டிங்னு சொன்னால் யூ ஷுட் பி வெல் வெர்ஸ்ட் இன் யுவர் கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் அது தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கோ 24 நிமிடங்களுக்கோ அது என்ன பண்ணோம், அந்த நிமிடங்களுக்கு ஏற்ப அந்த டெலிகாஸ்ட்டை ஸ்மூத்தாக
போயிட்டுருக்குறோம், ப்ராட்காஸ்ட் போகும். பேசுவதாக இருந்தாலும், சாதாரண ஒரு இனிமையான நடன நிகழ்ச்சியாக இருந்தாலும், நடன நிகழ்ச்சி கூட ஒலி உண்டு இல்லையா? ஒலியும் உண்டு, ஒளியும் உண்டு. அப்போ அந்த ஒளி, ஒலி இரண்டும் சிறப்பாக சீராக சென்று கொண்டிருக்குமானால், அந்த லைவ் டெலிகாஸ்ட்டு சிறப்பாக அமையும். அப்போ இதில் என்ன பார்க்கணும்? அந்த தெளிவு, செய்திகளை காட்டக்கூடிய தெளிவு இருக்குன்னு சொன்னால், செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவு, அது இரண்டும் ஒரே நேர்கோட்டில், அதாவது ரெண்டும் பேரலாக சின்க்ரனைஸ் பண்ணிட்டு அப்படி போகும். இந்த லைன் இது மாறாது இதே ஸ்பீடில் போகும். அதுக்கு பேரலாக வர கூடவே வர அந்த இணைகோடு அதுவும் அதே ஸ்பீடில் கரெக்டாக போகும் அப்படின்னு சொன்னால், அந்த என்ன ஒளி ஒலி இரண்டும் சீராக சென்று கொண்டிருக்குமானால் அந்த டெலிகாஸ்ட்டு ஸ்மூத் டெலிகாஸ்ட் தான், ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரிகர்சல் இல்லாமல் செய்யக்கூடியது லைஃப்பில் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், இதுபோல் நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிகர்சல் இல்லாமல் சீராக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். அது எப்படி ஒரு ஏற்புடையதோ, ஒரு நிகழ்ச்சிக்கு அது ஏற்புடையது, அதுதான் சரியானது. அதில் எந்த மாற்றுக்கும் குறைவில்லாமல் வாழ்வும் அதுபோலவே நம்முடைய அன்றாட வாழ்விலும் வயதுக்கு ஏற்ப சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். வயதுக்கு ஏற்ப சில செய்திகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். வயதுக்கு ஏற்ப சில செய்திகளை என்ன பண்ணணும்? அதற்குண்டானவளுக்கு படிப்பு, மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு, அதாவது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு, குரோத்து, அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த்து, அது மூன்றும் என்ன பண்ணோம்? சின்க்ரனைஸாக போயிட்டு கான்குருவன்ட், 3 விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா? மூன்றும் ஒரே சீராக செல்ல வேண்டும். growth, மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட மோட்டிவேஷன், இது எல்லாமே ஒரே லைனில் போகணும். அப்போ அது ஒரே லைனில் ஒரே சீராக செல்ல வேண்டும். அந்த ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கணும். growth மட்டும் நல்லா இருக்கு, ஆனால் மெச்சூரிட்டி ஆஃப் த மைண்டு வரவே இல்லை. அப்புறம் பிஹேவியரில் ரொம்ப என்ன இருக்கு, பேக்லாக் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்புடையதன்று. வயதுக்கேற்ப உடல் வளர்ச்சியும் இருக்க வேண்டும், மன வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அதற்கேற்ப நம்மளுடைய செயல்பாட்டு திறன் அதுவும் அதே ஸ்பீடில் இருக்கணும். அந்த வளர்ச்சியில் இருந்தால் தான் இது மூன்றும் ஒரே அளவில், அதாவது கான்குருவன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் போகிறதுக்கு இருக்கும். அதனால் இது 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொன்னால், கண்ணால் பார்த்து செய்யறது, காதால் கேட்டு செய்யறது, வாயால் பேசக்கூடிய செய்திகளை சிறப்பாக பேசுவது அப்படின்னு சொன்னால், அதுபோல் நாம் நடப்பித்து காட்டக்கூடிய செய்திகள் அவையும் என்ன மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.